நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களில் 3 பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட பொருட்களில் முதல் பொருளாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைமுறையாக நம்மளுடைய மூதாதையர்கள் வழிபட்ட சாமி சிலைகள் இல்லைன்னா சாமி படங்களை வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. இரண்டாவதாக வழிபடக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு. பெருமாளை வழிபடுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சிவன் வழிபாடு செய்கிறதுக்காகவும் வலம்புரி சங்கை வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக சனிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை செய்கிறதுனால சிவபெருமாள் அம்பாள் அவர்களுடைய பூரண அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மிக முக்கிய பொருள் பார்த்தீங்கன்னா சால கிராம கல். இந்துக்கள் பெரும்பாலும் உருவ வழிபாடு வழிபட்டு இருந்தாலும் சிவனை சைவர்கள் லிங்க வடிவிலும் வைணவர்கள் சாலி கிராம கல் வடிவிலும் தான் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கல் நேபாளத்தில் முக்தி நகர் அப்படிங்கிற பகுதியில் கண்டங்கி ஆற்றங்கரை பகுதியில் தான் அதிகமாக கிடைக்குது. இந்த கல் இயற்கையாகவே திருமாலுடைய சங்கு கதை தாமரை போன்ற வடிவத்தில் காட்சி தருது. இவை பல வருடமாக பார்த்தீங்கன்னா வீடுகளையும் கோவில்களையும் வழிபட்டுட்டு வராங்க. அப்படிப்பட்ட கல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க.